ராஜ்கிரண் சார் வந்து பேசிக்கலா வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அவரு சின்ன சின்ன படங்கள் வாங்கி விநியோகஸ்தம் பண்ணிட்டு இருந்தாரு. அது 1977, 78 காலத்திலேருந்தே சினிமால இருக்காரு ராஜ்கிரண் சார். இதில ஒரு சுவையான சம்பவம் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அதாவது பைரவி படத்துக்கு ரஜினிகாந்த ஹீரோவா போட்டு பூஜை போடுறாங்க. அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து எங்க அப்பா தான் டைரக்டர் பாஸ்கர். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து கலைஞானம் சார். அந்த படத்துக்கு வந்து சின்னப்பா தேவர், தேவர் ஃபிலிம்ஸ் அவர் வந்து ஃபைனான்ஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. பூஜைக்கு வந்துட்டு ரஜினி சார பார்த்துட்டு, "என்ன இவர போய் நீங்க வந்து ஹீரோவா போட்டுருக்கீங்க. நான் ஃபைனான்ஸ் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு, சின்னப்பா தேவர் வந்து கார் ஏறி போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ்க்கு என்ன பண்றது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, படமும் பூஜை போட்டாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது, அப்பாவும் கலைஞானம் சாரும் பல இடங்கள்ல ஃபைனான்ஸ்க்கு முயற்சி பண்றாங்க. நெறைய பேர்ட்ட போய் கதை சொல்றாரு கலைஞானம் சார். அப்பாவும் கூட போறாரு. அப்ப ஒரு சந்தர்ப்பத்தில தான் மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்ன்னு மவுண்ட் ரோட்ல இருந்துச்சு. இப்பயும் இருக்கு. அப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபுல்லாவே அந்த ஸ்ட்ரீட்ல தான் இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் போட்டு ராஜ்கிரண் சார் அவருடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் வச்சிருக்காரு. அப்பாவும் தயாரிப்பாளர் கலைஞானம் சாரும் போய் ராஜ்கிரண் சாரை மீட் பண்ணி, "பைரவி படத்துக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இந்த மாரி ஒரு சிக்கல்." அப்படின்னு சொல்லும்போது, ராஜ்கிரண் சார் வந்து, "கதை சொல்லுங்க. கதை எனக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமா நான் ஏதாவது ஒரு ஏரியா கமிட் பண்ணி உங்களுக்கு அட்வான்ஸ் தரேன்." அப்படின்னு சொல்றாரு. கலைஞானம் சார் வந்து பைரவியோட கதைய வந்து ராஜ்கிரண் சார்ட்ட சொல்றாரு. ராஜ்கிரண் சாருக்கு வந்து கதை புடிச்சு போச்சு. ராஜ்கிரண் சார் என்ன சொல்றாரு, "சரி ஓகே எனக்கு நல்லா இருக்கு கதை. அதனால நான் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் தரேன்னு" சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் குடுக்குறாரு. அந்த அட்வான்ஸ வச்சு தான் வந்து பைரவி படமே தொடங்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த பைரவி படம் மெதுவா பல பல இடங்கள்ல ஃபைனான்ஸ் வாங்கி அது நடந்துச்சு. பல ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் நடந்துச்சு. நான் முதல்ல பைரவி படத்தினுடைய தொடக்கத்துக்கு பண உதவி செஞ்சது ராஜ்கிரண் சார் தான்.